ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடவுள் முன் சென்று உங்களுடைய தேவைகளை அறிக்கையிடுகின்ற பொழுது ஆயக்காரனைப் போல உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்கள். மறைவாயிருக்கிற தந்தையும் உங்களுக்கு ஆசி வழங்குவார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 14வது நாட்களிலே நாம் இருக்கின்றோம். அதாவது 2வது வாரம், தவக்காலத்தினுடைய 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது, முதல் வாசகமாக எசாயாவுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே எசாயா இறைவாக்கினர் மக்கள் மீது மிகவும் பற்றன்பாக இருந்தவர். கடவுளுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் அப்படியே மக்களுக்கு கற்பித்தவர். இறைப்பணியிலே இறைவனோடு இணைந்து செயல்பட்டவர். அதனால்தான் இன்றைய வாசகத்திலே முதல் அதிகாரம் இந்த வார்த்தைகள் நாம் படிக்கின்ற பொழுது, அவர் நம்மை இறைவனுடைய ஆசிரை பெற வேண்டுமானால் நாம் செய்கின்ற குற்றங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நாம் ஏழை மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும், கைம்பெண்களுக்காக வாதாட வேண்டும், வறியவருக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். வாருங்கள் நாம் வாதாடுவோம் என்று நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள், பணக்காரர்கள் அவர்கள் நசுக்குகிறார்கள். ஏழை செய்தால் சிறிய குற்றம் கூட தேசிய அளவு குற்றமாகிறது. ஆனால் பணக்காரன் தேசிய அளவு குற்றம் செய்தால் கூட சிறிய ஒரு கேஸாகத்தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையை தான் அந்த காலகட்டத்திலே எசாயா இறைவாக்கினர் அவ்வளவு அழகாக சொன்னார். கைம்பெண்ணிற்காகவும் வறியவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நீங்கள் வாதாடுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை தான் நம்மை இறைவனுடைய கட்டளைக்கு அழைத்து செல்கிறது. எப்பொழுது நாம் நம்மை விட வலிமை குறைந்தவரோ, நம்மை விட வலிமையில் குறைந்தவரோ, நம்மை விட ஏழையாக காசில்லாமல் உணவில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் மீது எப்பொழுது நமக்கு இரக்கம் வருகிறதோ, எப்பொழுது அவர்கள் மீது நமக்கு பாசம் வருகிறதோ, அப்பொழுதே நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அதனால் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறன. ஆனால் அடுத்த வார்த்தை தான் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. இவர்கள் சோதோம் குமாரா மக்கள் போன்றவர்கள். அந்த சோதோம் குமாரா மக்கள் தங்களுடைய பாவங்களை அவர்கள் தெரிந்தும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் எசாயா இறைவாக்கினர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உங்களுடைய பாவங்கள் கரும் சிவப்பாக இருக்கிறது, அவற்றை உறைந்த வெண்பனி போல நான் மாற்றுவேன். இரத்தம் நிறமாக இருக்கிறது, அவற்றை நான் பஞ்சு போல மாற்றுவேன். நீங்கள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுத்து மனம் மாறினீர்கள் என்றால் நாட்டினுடைய நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக மனம் மாறவில்லை என்றால் நீங்கள் திண்ணமாக வாளுக்கு இரையாவீர்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை என்ற முதல் வாசகத்தின் வழியாக எசாயா இறைவாக்கினர் நமக்கு எடுத்து கூறுகிறார். பிரியமானவர்களே, கடவுள் இரக்கம் உள்ளவர், மன்னிக்க வல்லவர். ஆனால் நாம் மனம் திரும்புகின்ற பொழுதுதான் இவை அனைத்தும் நடக்கும். மனம் திரும்பாமல் இருக்கின்ற பொழுது அவர் காயினுக்கு கொடுத்த அதே சாபத்தை நமக்கு கொடுக்க மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் குறித்து நமக்கு அறிவுறுத்துகிறார். யார் இந்த பரிசேயர், யார் இந்த சதுசேயர்கள்? இவர்கள் மோசேயினுடைய சட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சட்டம் மோசேவால் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டத்தை தாங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு மக்கள் மீது பயங்கரமான பலுவை வைத்தார்கள். அவர்கள் சுண்டு விரலால் கூட அதை தொட்டு பார்க்க முன் வரவில்லை. அவர்கள் தெருவில் நடக்கின்ற பொழுது மக்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ரவி என்று அழைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். தங்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்று தங்கள் நெஞ்சிலே இருக்கின்ற பட்டைகளை பெரிதாக்கி கொண்டார்கள், தனது குஞ்சங்களை பெரிதாக்கி கொண்டார்கள். அவர்கள் சந்தை வெளியிலே முதலிடமும், உணவிலே முதலிடமும், தொழுகை கூடங்களே முதலிடமும் பெற விரும்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், உங்களுள் முதல்வராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும். முதலானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதலாவர். இந்த செய்தியை சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் இயேசு, நீங்கள் அவர்களை போல வாழாதீர்கள், அவர்கள் சொல்வதை போல இருக்காதீர்கள், ஆனால் அவர்கள் சொல்வதை காதில் போட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் அவர்களைப் போல நீங்க வாழ முயற்சி செய்யாதீர்கள் என்ற ஒரு வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வருகிறார். ஏனென்றால் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர், நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற கடவுள். அப்படி இருக்கின்ற பொழுது நாமும் நமக்கு முன்பே இருக்கின்ற நம்முடைய தலைவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நீங்கள் செய்ய முயற்சிக்க வேண்டாம். ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு தேவை என்றால் உங்களுக்கென்று கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், உங்களோடு கடவுள் பேசுவார்.
அந்த விவிலியத்தை திறந்து நீங்கள் படிக்கின்ற பொழுது அவர் உங்களோடு உரையாடுவார். இதை நீ செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லி இருப்பார். அதை நீங்கள் செய்தால் போதும். உங்களுடைய தலைவர்கள் அதை செய்கிறார்கள், உங்கள் தலைவர்கள் இதை செய்கிறார்கள், விரதம் இருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு கடைபிடியுங்கள் என்று உங்களுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் எதற்காக விரதம் இருக்க வேண்டும்? சின்ன வயசுதானே, நன்றாக சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அது உங்கள் விருப்பம். நீங்கள் விரதம் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் கடவுளுக்கு கீழ்ப்பணிந்து வாழ என்னென்னலாம் தகுதி தேவையோ அது மற்றொரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே செய்யுங்கள். ஏனென்றால் கடவுள் இந்த மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசிரியை வழங்கி கொண்டே இருக்கிறார். யாருக்கும் ஆசீர்வாதம் இல்லை என்று அவர் சொன்னது கிடையாது. முடிந்தவரை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தான் வழியை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய இதயங்களை நீங்கள் அடைத்து வைத்துக் கொண்டு ஆசீர்வாதம் கேட்பது முறையாக இருக்காது. உங்கள் இதய கதவை திறந்து வையுங்கள். கடவுள் அதில் உங்களோடு வந்து குடியேறுவார். அப்பொழுது ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இருக்கின்ற மனிதர்கள் அனைவரையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நினையுங்கள். யாரையும் வேற்றுமை பாராட்ட வேண்டாம். இந்த உலகம் நமக்கானது, இந்த சமுதாயம் நமக்கானது, நம் ஆண்டவர் நமக்கானவர். அப்படி ஒரு எண்ணத்தோடு இந்த தவ காலத்திலே நாம் கடந்து செல்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.